Hi friends, welcome to Suchitra Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பீட்ரூட் பொரியல் எல்லாரும் வேற மாதிரி செய்வீங்க. நான் எந்த மெத்தட்ல செய்றேன்றதை பார்க்கலாம். இன்னைக்கு பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாவே செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு வாணலியில வந்து ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் நல்லா சூடு ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா கொஞ்சமா நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படினா கொஞ்சமா வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட வந்து ஒரு 4 பல்லு வர அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்தா நல்ல வாசனையா இருக்கும். அதுக்காக தான். இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா கறிவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கூட வந்து நான் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கு இல்லையா, பீட்ரூட் நான் வந்து 4 பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதனால வந்து 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வெங்காயத்தை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் வந்து ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து பீட்ரூட் கட் பண்ண பீட்ரூட்டை இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். பீட்ரூட்டையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வந்து கைவிடாமல் நல்லா பீட்ரூட் வந்து நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இங்கே பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு இருக்குது. அவங்க பேசிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால கொஞ்சம் ப்ளீஸ் சாரி. நம்ம வீடியோவில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா மன்னிச்சிடுங்க. ஏன்னா அவங்க பேசிகிட்டு இருக்கிறத நம்ம தடுக்க முடியாது இல்லையா, அதனால தான். இப்போ வந்து இது கூட வந்து நான் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். வீடியோ எடுத்துக்கிட்டே பேசுகிறதுனால நான் வந்து இப்படி தான் பண்ண முடியுது. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் உங்களுக்கு என்ன எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து மிளகாய் தூள் மட்டும்தான் போடுவாங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டு இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் மல்லித்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிப்பேன். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் வர அளவுக்கு வந்து மிளகாய் தூளை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப வந்து வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்க பீட்ரூட்லாம் நல்லா ஆல்மோஸ்ட் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த பதம் வரும்பொழுது நான் எப்போதும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டை வந்து ஆட் பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக அது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். இது வந்து புரட்டாசி மாதம் இல்லையா, நாங்களுமே நான்வெஜ்ஜி சாப்பிட மாட்டோம். அதனால வந்து இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தேங்காய் துருவலை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணி இதையும் நல்லா இப்படி கலந்து விட்டுக்குங்க. சூப்பராகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பொரியல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேஸ்ட்டு வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு சாதத்தில் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்ப அருமையான பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.